ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஃபன்டச் ஓஎஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியல. அவங்களுக்காக அந்த வீடியோ தான். இப்போது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து விவோ, ஐக்யூ இந்த மாதிரி இந்த 2 ஃபோனுமே இதில் வந்து ஃபன்டச் ஓஎஸ்ங்கிறது இருக்குது. இது போக என்ன ஃபோனில் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஃபன்டச் ஓஎஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மக்களே. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக் எஃபெக்ட்ஸை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ஹான்ஸ் டைனாமிக் எஃபெக்ட்ஸ், டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு இதை வந்து என்ன அனிமேஷன் வேணுமோ வச்சுக்கலாம் மக்களே. இப்போ உதாரணத்துக்கு நான் கடைசிலேருந்து வரேன். ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் ஆகும்போது எந்த மாதிரி உங்களுக்கு ஆஃப் ஆகணும், எந்த மாதிரி ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இப்படி இருந்தால் கீழேருந்து மேலே பார்க்க போகுது, இது வந்து சைட்லேருந்து வருது, இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ்பினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெருப்பு எரிதிய மாதிரி, இந்த பக்கம் மின்னல் இப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து யூஎஸ்பி இன்சர்ஷன் அப்படிங்கிறது. சார்ஜிங் அனிமேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சார்ஜிங் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது தான். இதுவும் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னைசன்னு இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி குளோப் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த எமோஜி, இந்த மாதிரி பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசன் அனிமேஷன் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் அனிமேஷன் ஒன்று இருக்குது மக்களே. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இது வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் எண்டரிங், அந்த மாதிரி இது இந்த மாதிரி ஃப்ளை அவுட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயும் நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் ட்ரான்சிஷன், இதுவும் அந்த மாதிரி தான், எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஆம்பியன் லைட்டுன்னு இருக்குது. ஆம்பியன் லைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதான் மக்களே முக்கியமானது. இப்போ இந்த பார்த்தீங்களா, அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா, இப்போ ஸ்க்ரீன் லாக் ஆகிருக்கு, அப்போது வந்து உங்கள் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஆஃப் ஆகிருக்கும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அப்படியே டிம் ஆகி லைட் எரியும். அதான் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிறது. அது வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேனா அதை கொடுத்துக்கலாம். எனக்கு நான் வேண்டாங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேனா நான் ஆன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஆன் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்டம் ஷெட்யூல் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த டயத்துலேருந்து இந்த டயத்து வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதான் கஸ்டம் ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன். ஃபன்டச் ஓஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த இன்கமிங் கால்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் கூட. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ஃபார் இன்கமிங் கால்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் காலோ ஏதாவது ஒரு இதோ வந்தாலோ உங்களுக்கு வந்து சுற்றி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அது என்னென்னு பாருங்கள், லைட் எஃபெக்ட் ஃபார் இன்கமிங் கால்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அது வந்து இந்த இடத்துல அந்த கலராக இருக்கிறத வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ, இந்த மாதிரி கலரு, இந்த மாதிரி ப்ளூ, வெறும் ப்ளூ மட்டும், இந்த மாதிரி க்ரீனு, இந்த மாதிரி லைட்டாக உள்ளது, இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி இது பண்ணி கூட வச்சுக்கலாம். இதில் வந்து எஃபெக்ட்டுங்கிறது இந்த இது கலரில் போய்ட்டு நீங்கள் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது கூட செக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்னா இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறது. டிரான்ஸ்பரண்ட்னா இப்படி ரொம்ப மின்னணுமா, இல்லை லைட்டாக மின்னணுமா, பார்த்தீங்களா, அந்த இதுதான் அந்த இது. அடுத்து வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ அகலம் வேணும் அப்படிங்கிறது. இப்போ உங்கள் ஃபோனில் வந்து டெம்பர் ஓட்டியிருக்கும் போது சைடில் வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கும், சில இது சுருங்கியிருக்கும், சில இது ரொம்ப ஒடுங்கினாப்பில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பார்த்தீங்களா, அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக வச்சுருந்தேன். எனக்கு வந்து டெம்பர் இருக்கனால கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதனால் அப்ளை கொடுத்து நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ அதை வச்சுக்கிடுங்க மக்களே. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆம்பியன் லைட் எஃபெக்ட் அவ்வளோதான். அப்புறம் டச் ஸ்க்ரீன் அனிமேஷன் ஒன்று இருக்குது மக்களே. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை தொட்டாலே என்ன இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்படி போகுது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி வரும். இதுதான் அந்த டச் ஸ்க்ரீன் அனிமேஷன் அப்படிங்கிறது. இது யாரெல்லாம் வேணுமோ எனேபிள் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆனால் இது எனேபிள் பண்ணுற பட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து கன்சப்ஷன் ரொம்ப ஆகும் மக்களே. இது ரொம்ப ஆகாதனால நான் வந்து எனேபிள் பண்ணலை. இது வந்து நான் எனேபிள் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ட் டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னு இருக்குது. இது வந்து இன்டர்ஃபேஸ் டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னால் இது வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தன்னால் ஏதாவது ஒரு சில இது இருந்துச்சுன்னா அப்போது தன்னால் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் அது வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மோஷன் பிளர்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்போ ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆகி இதாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும் ஸ்மூத்னஸை. அதுக்காண்டி தான் அந்த மோஷன் பிளர் அப்படிங்கிறது. அடுத்து ரியல் டைம் பிளர்லிங் அப்படிங்கிறது வந்து நான் எனேபிள் பண்ணலை. அது எனேபிள் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன்.
அடுத்து வெதர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெதர் பேக்ரவுண்டை கொடுத்தீங்கன்னா இதில் டைனாமிக் வெதர் பேக்ரவுண்ட்ஸ் எனபிள் பண்ணணுமான்னு கேட்கும். எனபிள்னு கொடுத்துருங்க. இப்போ எனபிள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும்போது அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்டில் இருக்க வெதர் வந்து என்ன டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். உதாரணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி காட்டுதும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்மகிட்ட உள்ளே போய் பார்த்துக்கலாம் வெதர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெதர் பேக்ரவுண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேனோ மியூசிக் பிளேயர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மியூசிக் ப்ளே பட்டன் அனிமேஷன்ஸ்னு இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை வச்சுருந்தாலும் ஸ்பாட்டிஃபை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டம் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தாலும் அது எனபிள் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது பார்த்தீங்களா, நேனோ மியூசிக் பிளேயர்னு. இந்த மியூசிக் பிளேயரில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நான் மியூசிக் ஆப்புக்குள்ளே போகுது. இது நீங்கள் ஸ்பாட்டிஃபை எனபிள் பண்ணணுமா அந்த மியூசிக்குங்கிறத தொட்டுட்டு இதுக்கப்புறம் இதை ஸ்பாட்டிஃபைங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஓகே ஆயிரும். இப்போ இதை அமுக்குறீங்கன்னா டேரெக்டாக ஸ்பாட்டிஃபைக்குள்ளே போயிடும். தான் மக்களே, இது வந்து சூப்பரான செட்டிங்ஸ் தான். இதான் மக்களே இந்த டைனாமிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபன்டச் ஓஎஸில் இந்த டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னால் இத்தனை யூசேஜ் இருக்குது. இந்த ஃபன்டச் ஓஎஸ் அப்படிங்கிறதுல வந்து இது ஒரு சூப்பரான செட்டிங்ஸ்னு சொல்லலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த ஃபன்டச் ஓஎஸ் இது யாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் கொடுத்துருங்க. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.